கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். இன்னைக்கு நாம் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய தலம், சம்பந்தர் பெருந்தகையால் போற்றப்பட்ட தலம், காவிரி வடகரை தலங்களுள் 49வது தலமாக போற்றப்படும் வட குரங்காடு துறை. தென் குரங்காடு துறைன்னு ஒன்று உண்டு, இது வட குரங்காடு துறை. சரி, இந்த தலத்துக்கு எப்படி போகலாம்? கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் மார்க்கத்தில் சுமார் 20 கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த வட குரங்காடு துறையை வந்து அடையலாம். இறைவனின் நாமம் குரங்காடு நாதர், தயாநிதீஸ்வரர். ரொம்ப தயையாம், கருணையோடு இருப்பாராம். அதனால் தயைநாதர், தயாநிதி. நிதினா செல்வம், தயையே செல்வமாக தருவாராம். அம்பாள் பெயர் ஜடா மகுட நாயகி, குலை வணங்கி நாதர் என்றும் இறைவன் போற்றப்படுகின்றார். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அருளி செயல்களை ஒவ்வொன்றாக நாம் கேட்டு மகிழலாம். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வாலியும் சுக்ரீவனும் அனுமனும் பல சிவாலயங்களுக்கு வந்து வணங்கி சிவனை வணங்கி பேறு பெற்றார்கள். அது மட்டுமல்ல, சீதையை மீட்டிய பிறகு கூட அனுமனும் ராமரும் பல சிவாலயங்களுக்கு சென்றார்கள். ஒரு சமயம் இந்த வாலியின் வலிமை எப்படின்னா, ராவணன் வலிமையை விட ரொம்ப ரொம்ப வீரியம், ரொம்ப வீரியம்தான் இந்த வாலி. அவருடைய வால்ல அத்தனை சக்தி. ராவணன் வாலினா பயப்படுவர். அதனால தான் வாலி ராமன் வதம் செய்த உடனே கேட்குறாராம், ராமா, சுக்ரீவனிடத்துக்கு போய் தூது கேட்டு ஆட்பலம் கேட்டியே, நீ போய் போர்லாம் பண்ணணும், என்கிட்ட கேட்டிருந்தா இங்க வா அப்படின்னா அப்படி தூக்கிட்டு வந்து உன்னுடைய மனைவியை உன்கிட்ட ஒப்படைச்சிருப்பானே ராவணன். இன்னைக்கும் ராவணனுக்கு என்னை பார்த்தா எவ்வளோ பயம் தெரியுமா ராமா? என்னை போய் வதம் செய்து விட்டாயே ராமா, இது நியாயமா அப்படின்னு வாலி வதைப்படலம்னு ஒன்று உண்டு. அதில் ராமன், நம்ம நினைப்போம் வாலியை வந்து ராமன் சம்ஹாரம் செய்தது, வதம் பண்ணது தப்புன்னு. ஆனால் அதற்கான சரியான பதில்களை வால்மீகி ராமாயணம் சொல்லுது. ஒவ்வொரு முறையும் நம்ம அதுக்கான பதில்களை தேட மாட்டோம், படிக்க மாட்டோம். ஆனால் யாராவது ஒரு ஜென்ரலாக கேட்குற ஒரு 4-5 கேள்விகளை கொண்டு இதெல்லாம் பொய்யா இருக்கும், இதெல்லாம் தவறுன்னு நினைப்போம். ஆனால் அந்த சரித்திரத்தை ஆழமாக படித்து, புத்தகங்களை ஆழமாக படித்து, அப்பொழுதும் உங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் படிக்காமலேயே செவி வழியாக சில கேள்விகளை கேட்டு கேட்டு கேட்குறோம் இல்லையா, அந்த தன்மை மாற வேண்டும். அப்படி வாலியின் பராக்கிரமம் ரொம்ப பெருசு. ராவணன் நடுங்குவான வாலியை கண்டா. அப்படிப்பட்ட வாலி ஒரு சமயம் ராவணன் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணி எப்படியாவது வாலியை அழிச்சிடணும், இவன் ஒருத்தன் தான் எனக்கு ரொம்ப பயமுறுத்துகிற எதிரி அப்படின்னு ராவணன் பின்னாடி வரும்பொழுது இதை உணர்ந்த வாலி கொஞ்ச நேரம் ராவணனை விளையாட விட்டு கிட்ட வந்து தாக்கும் பொழுது அப்படி வாளால் கட்டி அடித்தார். வாலியே தூக்கின்னு ஒரு இடமா போனார். வாலில் மாட்டின்ற ராவணன் அழுதுண்டே வரார். ஒரு சமயம் அந்த அங்கதன்ற வாலி குழந்தைக்கு ராவணனை வால்லேருந்து கைட்டி போட்டுட்டு, அப்பாலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது பொம்மை வாங்கி வருவாங்க இல்லையா, அப்படி ராவணன்ற இந்த 10 தலை பொம்மையோட விளையாடு அப்படின்னு அங்கதன் கிட்ட வாலி கொடுத்தாராம். அவ்வளவு வீரம். அப்படி ஒரு முறை வாலினால் பல வீர செயல்கள் செய்யும் பொழுது அவர் வால் அறுப்பட்டு இருந்துக்கலாம். அந்த வால் தானே வீரியம். அந்த வால் வளருவதற்காக, என்னுடைய வாலில் தான் பலம், சக்தி, ஆனால் அது அருந்துடுச்சு. பல்லிக்கு வால் இருந்தால் வளரும்னு வாங்க இல்லையா, நமக்கு நகம் மாதிரி. அப்படி வால் அருந்த வாலி, பேரே வாலி இல்லையா, அந்த வாலின் முக்கியத்துவம் அது வேணுன்றதுனால இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வேண்டி இறைவன் கருணை செய்ததால், தயை புரிந்ததால் வாலிக்கு வால் வளர்ந்துதான். அதனால் குரங்கான வாலி வழிபட்டதால் வட குரங்காடு துறை. அது மட்டும் அல்ல, இங்கிருக்கும் ஜடாமகுட நாயகியையும் தயாநிதீஸ்வரரையும் பல கர்ப்பிணி பெண்கள் வந்து வேண்டுகிறார்கள். பிரசவம் வேணும், கரு வேண்டும், குழந்தை வேண்டும் என்பவர்களும் வந்து வணங்குவார்கள். குழந்தை வேண்டும் என்பவர்களுக்கு மழை செல்வத்தையும், கருவுற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவத்தையும், நல்ல சத்குமாரர்களையும் வழங்குவார் தயாநிதீஸ்வரர். அதுக்கும் ஒரு அழகான புராணம் உண்டு. ஒரு செட்டி பெண் கர்ப்பிணி ஏதோ வேலை விஷயமா இந்த தலம் வழியாக வரா. ரொம்ப தண்ணி தாகம், பசி. கோயிலெலாம் மூடியாச்சு, மக்கள் யாரும் இல்லை.
அவளுக்கு துடிக்க துடிக்க தாகம் முடியல, வயத்தில் குழந்தை நிறை மாதம், என்ன பண்ணுறதுனே தெரியல, மயங்கி நாக்கெல்லாம் வறண்டு இனிமே உயிரே வாழ முடியாது அப்படின்னு விழுந்தாளாம். சுவாமி உடனே என்ன பண்ணாராம், பக்கத்தில் இருந்த தென்னை மரத்தை அப்படியே வளையச் செய்து அதில் இருக்கிற தென்னங்காய் இளநீர் இருக்கியா, அந்த இளநீரை அவளுடைய வாயில் அருந்த வைத்தாராம். அந்த இளநீரை சாப்பிட்ட உடனே அவளுக்கு தெம்பு வந்ததாம். பத்திரமாக வீடு சென்று சுகப்பிரசவம் ஆக வைத்தாராம். தென்னை குலை வணங்கியே வந்தது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்காக. இப்படி கருணையோடு இருக்கும் இறைவன் குழந்தை செல்வத்தையும் அருளுவார், கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவத்தையும் அருளுவார். அதனால தான் சுவாமிக்கு குலை வணங்கி நாதர்னு பேர். இந்த ஆலயத்தின் தல விருட்சமும் தென்னை மரம். அதனால் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம். நமக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு, ஒரு வியாதிகள் இருந்தால் எப்படி வாலியானவர் வணங்கி வளர பெற்று கொண்டாரோ அது மாதிரி நமக்கு இருக்கும் குறையையும் நாம் இறைவனிடம் வேண்டினால் கண்டிப்பாக செவிசாய்த்து நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுவார். ஏன்? அவர் தயையுடைய நாதர். ஜடாமகுட நாயகியையும் தயா நிதீஸ்வரரையும் வணங்கி வாழ்க்கையில் நாம் எல்லா வளமும் பெறுவோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.